ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 1 மணி நேரம் முன்னாடியே நடக்கிறதுக்கு பதிலா ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நடங்க, ஒரு 1/4 மணி நேரம் பின்னாடி நடங்க. அது வந்து 1 hour நடந்ததுக்கு உங்களுக்கு அது ஈக்குவலா ஆயிடும். அது நான் ஃபீல் பண்ணிருக்கேங்க. சம்டைம்ஸ் இப்படி சுத்திட்டே இருப்போம்ல, சுத்தி வரும்பொழுது வந்து போர் அடிச்சிடும். ஐயோ ஒரே மாதிரியே நடக்கிறோமே அப்படின்னு. அப்புறம் நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்த ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் செப்பல் ரிமூவ் பண்ணிட்டு நான் பின்னாடி நடக்கும்போது எனக்கு அந்த ஃபீல் நல்லா இருக்கும். செருப்பு போட்டு நடக்கிறத விட செருப்பு இல்லாம கொஞ்சம் நான் நடப்பேன் நான். எப்படி தோணுதோ அந்த மாதிரி பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் பின்னாடி நடப்பேன். அது ரொம்ப சீக்கிரம் வேர்க்க ஆரம்பிக்குது, சீக்கிரம் டயர்ட் ஆகுது அந்த பின்னாடி நடக்கும் பொழுது. முன்னாடி என்னதான் சுத்தி வந்தாலும் அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரம் வந்துட்டு வேர்க்க மாட்டேங்குது, டயர்டான மாதிரி ஒரு ஃபீல் ஆக மாட்டேங்குது. இந்த பின்னாடி நடக்கும்பொழுது ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பட் அது நல்லாவே இருக்கு. கொஞ்ச நேரம் ஒரு 15 minutes நடந்தாலுமே அது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய விஷயத்துக்கு நல்ல